சோசரம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய சிறிய சம்பவத்தில் ஒரு ஒரு வாலிப சகோதரர், ஊழியம் பண்ணுற ஒரு வாலிப சகோதரர் அவர் வாழ்க்கையில் நடந்த காரியத்தை வெளிப்படுத்தினார். அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அவர் ஒரு வேலை ஸ்தலத்தில் ஜாயின் பண்ணியிருந்தார். ஒருவேளை இதை நீங்களும் பார்த்துருக்கலாம். ஒரு வேலை ஸ்தலத்தில் ஜாயின் பண்ணும்போது எப்போதுமே ஒரு ப்ரொபேஷன் பீரியட்னு உண்டு. சில காலங்கள் உண்டு. அந்த காலத்தில் அவங்க நிறைய கற்றுக் கொடுப்பாங்க. கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸாம் மாதிரி வைப்பாங்க. அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் பெர்மனெண்ட் ஆக்குவாங்க. அப்படி ஒரு கம்பெனியில் அவர் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவர்னா, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்து பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு அந்த வேலை கிடச்சிது. ஆனால் இந்த வேலையை நான் தக்க வச்சுக்கணும்னு நான் ரொம்ப போராடுறேன். 3 டைம்ஸ் எக்ஸாம் வைப்பாங்களாம். அதில் 2 டைம்ஸ் அவர் ஃபெயில் ஆகிருக்கிறாரு. 3rd டைம் அட்டெம்ப்ட் பண்ணும்போது ரொம்ப கர்த்தர்ட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு, இந்த தடவை நான் எப்படியாவது கிளியர் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா எங்கள் வீட்லேயும் சரி நான் சுற்றி இருக்கிற வட்டாரங்களும் எனக்கு ரொம்ப பெரிய அவமானம் ஆகிடும்ன்ட்டு ரொம்ப ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு எக்ஸாம் கொடுக்க போயிருக்காரு. இட்ஸ் கம்ப்யூட்டரில் கொடுக்குற ஒரு எக்ஸாம். அதில் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வாசித்து பார்த்துருக்குறாரு. மோஸ்ட்லி அவருக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இருந்திருக்கு. அவர் சந்தோஷமாக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அது சப்மிட்டே ஆகலையாம். அவரை போலவே அந்த எக்ஸாம் அட்டன் பண்ண வந்த ஆல்மோஸ்ட் எல்லாருமே முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. இவருக்கு அந்த சப்மிட் பட்டன் மட்டும் ஒர்க் ஆகவே இல்லை. அப்போது அங்கே இருக்கிற பர்சனை கூப்பிட்டு கேட்டிருக்கிறாரு, எனக்கு இது ஒர்க் ஆகலை, கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கன்னு. அவங்களும் செக் பண்ணியிருக்கிறாங்க. செக் பண்ணிட்டு சொல்லிட்டாங்களாம், இது இங்கே இருக்கிற எல்லா கம்ப்யூட்டருமே சர்வரோட கனெக்ட் ஆகிருக்கு. அதனால் உங்கள் ஒருத்தருக்கு மட்டும் அதில் ப்ராப்ளம் வராது. மேபி இந்த இண்டிவிஜுவல் சிஸ்டத்தில் ஏதாவது எரரோ அப்படின்ட்டு டெக்னீஷியனை கூப்பிட்டு வரேன்ட்டு போயிட்டார். இந்த கூட்டிகிட்டு வர்ற கேப்பில் அவர் கர்த்தர்ட்ட ஜெபிக்கிறாரு. நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன், நான் எப்படியாவது இதை கிளியர் பண்ணிடணும், எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு இருக்கிறார். இந்த மீன் கேப்பில் டெக்னீஷியன் வந்துட்டார். டெக்னீஷியனாலேயும் அதை சரி பண்ண முடியலை. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் என்னை விட ஒரு ஹையர் சீனியர் டெக்னீஷியன் இருக்கார், அவரால் இது சால்வ் பண்ண முடியும்ன்ட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த கேப்பில் தான் அவருக்குள்ளே என்ன தோணிருக்கு அப்படின்னா, நம்ம நான் படிச்சுட்டேன், நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு நான் இவ்வளோ நேரம் ப்ரேயர் பண்ணேன், இனி என்னை தாழ்த்தணும் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு எண்ணம் என்ன அவர் சொல்லியிருக்கிறாரு, கர்த்தாவே நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஒரு நல்ல கம்பெனிக்குள்ளே பிளேஸ்மெண்ட் கிடச்சி நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேனாலே அதுக்கு உங்கள் கிரேஸ் தான் காரணம். இந்த எக்ஸாமுக்கும் நான் உங்கள் கிரேஸை தான் எதிர்பார்க்குறேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு காட் ப்ளீஸ் பண்ணி செபிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். தன்னை தாழ்த்தி இருக்கிறார். அப்போது உள்ளுக்குள்ளேருந்து அவருக்கு ஆவியானவருடைய ஒரு உணர்வு அவருக்கு தட்டுப்பட்டிருக்கு. நீ கொஸ்டின்ஸை இன்னொரு தடவை ரிவ்யூ பண்ணி பாரு அப்படின்ட்டு. அப்போ ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது தான் அவர் கண்டுபிடிச்சாரு, ஒரு கொஸ்டின் அவருக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஆன்சருக்கு வேறு ஒரு ஆன்சரை செலக்ட் பண்ணியிருக்கார், வேறு ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கிறாருன்னு. அப்போது அதை சரி செய்த உடனே அவருக்குள்ளே தோணிருக்கு, நான் சென்டம் எடுக்க போகிறேன் போல், இதால் இந்த சென்டம் தடைபற்றக்கூடாதுங்கிறதுக்காக கர்த்தர் என்னை இப்படியெல்லாம் காப்பாற்றியிருக்கிறாரு, கர்த்தாவே நீங்கள் ரொம்ப பெரியவர் அப்படின்ட்டுலாம் ப்ரேயர் பண்ணிவிட்டு இப்போ சேஞ்ச் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை ட்ரை பண்ணியிருக்காரு. சப்மிட் ஆகிடுச்சு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ கர்த்தர் நிச்சயமாகவே என் ஜெபத்தை கேட்டு நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு இந்த டெக்னிக்கல் ப்ராப்ளத்தை கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்ட்டு அதில் எப்போதுமே சப்மிட் பட்டன் அமுக்கின உடனே ரிசல்ட் வந்துடும். அப்படி ரிசல்ட் வரும்போது பார்த்தா 60 மார்க் எடுத்தால் பாஸு. அவர் எக்ஸாக்டாக 60 மார்க் எடுத்திருந்தாராம். உடனே அப்போ தான் அவர் கர்த்தர்கிட்ட அந்த இடத்துலையே முழங்கால் போட்டு அவர் தேங்க் பண்ணாராம். ஏன்னா அந்த ஒரு கொஸ்டின் அவர் தப்பாக பண்ணியிருந்தார். அதாவது சப்மிட் ஏற்கனவே கொடுத்துருந்து அது ஒர்க் ஆகிருந்தது அப்படின்னா 58 மார்க் எடுத்து அவர் ஃபெயில் ஆகி வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். இவ்வளோ பெரிய டெக்னிக்கல் ஃபால்ட்டை நான் ஏற்கனவே பண்ண ஜெபத்துக்கு பதில் அளிக்கணுங்கிறதுக்காக கர்த்தர் இப்படி ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு அந்த டெக்னீஷியனால் கூட இந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ண முடியாதபடி வைத்து என்னை திரும்ப ரெஃபர் பண்ண வச்சு சரி பண்ணியிருக்கிறாருன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி திரும்ப தன்னுடைய வேலையில் தொடர்ந்து பிரயாணிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்போது தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் இல்லையா? தனக்கு தெரியும், நான் நல்லா படிச்சிருக்கேன், நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது அவருக்குள்ள ஆவியானவருடைய சத்தம் கேட்கவே இல்லை. ஆனால் எப்போ தன்னை தாழ்த்தணும்னு அவர் நினச்சாரோ அப்போ ஆவியானவருடைய சத்தம் அவருக்கு கேட்டுச்சு. அது வரைக்கும் அவர் நினச்சிக்கிட்டே இருந்திருக்கிறார், நான் சென்டம் எடுத்துருவேன், நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், நான் இந்த தடவை ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண போகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவருக்கு
அந்த ஒரு கொஸ்டினை சரி பண்ணதுனால தான் பார்டர் பாஸே கிடச்சிருக்கு. நம்ம நம்மள நிறைய நேரம் சில காரியங்களை கர்த்தர் செய்ய விடாமல் தடுக்கும்போது, நான் இதை செஞ்சிருந்தா அப்படியா இருப்பேன், நான் இதை படிச்சிருந்தா ஓஹோன்னு வந்திருப்பேன், நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா அப்படியே இருப்பேன் அப்படிலாம் நினைப்போம். ஆனால் சில நேரம் தடைப்படும்போது ஏன் தடைப்படுதுன்னு நம்ம யோசிக்கிறது இல்லை. அந்த பிரதர் வந்து ஒரு ஒரு கம்ப்யூட்டர் ரூமில் சிஸ்டத்துக்கு முன்னாடி இருந்ததுனால அவர் பொறுமையாக இருந்து ஏன் இது தடைப்பட்டுச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டார். ஆனால் நம்ம வாழ்க்கையில் அப்படி பண்ணுறதில்ல. நம்ம வேறு வேறு பாத்துக்கு போயிடுறோம். எப்போவுமே நம்மளை தாழ்த்தி கர்த்தருக்கு முன்பாக நம்மளை பணிந்து அவருடைய சத்தத்திற்கு நம்ம கீழ்ப்படிய வந்து நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது நம்ம அறியாத பல காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். இந்த சம்பவம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் கர்த்தருக்குள்ளே விசுவசிக்கிறேன். காட் பிளஸ் யூ.